வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து delete டூல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு delete ப்ரெஸ் பண்ணால் delete ஆகிடும் ஆப்ஜெக்ட். எக்ஸ்பிரஸ் பண்ணால் கூட delete ஆப்ஷன் வரும். ஆனால் ஒரு விண்டோ பாப்பப் போகும். நம்ம delete ப்ரெஸ் பண்ணால் delete ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம சப்டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து delete வந்து ஈஸியாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோடில் போயிட்டு நான் வந்து எட்ஜ் மோடில் போயிட்டு எல்லா எல்லா எட்ஜஸும் செலக்ட் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போது ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு சப்டிவைட் பண்ணிக்கிறேன். சப்டிவைடில் இங்கே வந்து விண்டோஸ் இருக்கும். இதில் வந்து கவுண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாட்டி இங்கே ஸ்மூத் இருக்கும். ஸ்மூத்தை வந்து நம்ம 1 டைப் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஸ்பியர் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து delete வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ எடிட் மோடில் எப்படி delete பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வெர்டஸை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா இங்கே வந்து ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். இதில் வந்து வெர்டஸஸ் வந்து கிளிக் பண்ணேன்னா சுற்றி இருக்க ஃபேஸஸ் வந்து delete ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே 4 ஃபேஸஸ் இருக்கும். ஒரே டைமில் நம்ம வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிட்டு delete பண்ணிக்கலாம். இதே வந்து ஒரே ஒரு வெர்டிசஸ் மட்டும் delete ஆகணும்னா எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு டிசால்வ் வெர்டிசஸ்ன்ட்டு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த வெர்டிசஸ் மட்டும் தான் delete ஆகும். இப்போ நம்ம எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா எட்ஜஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா மேலேயும் கீழே ஃபேஸ் வந்து delete ஆகும். இதே வந்து நான் டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்தேன்னா அந்த எட்ஜஸ் மட்டும் தான் delete ஆகும். இதே வந்து நான் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபேஸை நான் delete பண்ணேன்னா ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் தான் delete ஆகும். இதே வந்து நான் டிசால்வ் ஃபேஸ் கொடுத்தேன்னா ஒன்றுமே ஆகாது. ஸோ நம்ம மல்டிபிள் ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணால் அதில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் delete ஆகும். இப்போ நான் இந்த கியூபை delete பண்ணிட்டு நான் புது கியூபை இதை வந்து நான் வந்து சப்டிவைட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிட்டு சப்டிவைட் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நான் ஸ்மூத்தை டிக்ரீஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து பெவல் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா வந்து லிமிட்டட் டிசால்வ் வந்து என்னன்னு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த எட்ஜஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து நீங்கள் உங்கள் ஸ்க்ரோல் வீல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செக்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நான் எட்ஜஸை செலக்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணேன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு லிமிட்டட் டிசால்வ் கொடுத்தனா இங்கே இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்து கர்வில் இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும். பட் ஃப்ளாட்டாக இருக்க எட்ஜஸ் எல்லாம் வந்து delete ஆகும். வரும். நான் வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸில் வந்து லிமிட்டட் டிசால்வ் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் வந்து மேக்ஸிமம் ஆங்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணனா வரும் அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுல மட்டும்தான் delete ஆகும். இப்போ நான் ஒரு மல்டிபிள் வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னா கொலாப்ஸ் எட்ஜஸ் அண்ட் ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா நான் எது செலக்ட் பண்ணுறேனோ அது வந்து சென்டரில் வந்து செலக்ட் ஆகும். எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு கொலாப்ஸ் பண்ணேன்னா கொலாப்ஸ் ஆகிடும். லைக் எட்ஜஸ் கூட நம்ம கொலாப்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.